கவனிங்க, இப்ப கண்காணிக்கிறதுக்கான எல்லா கருவிகளை வச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அட்டை தான் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, வலது கைக்கும் நெத்திக்கும் என்ன செய்ய போறாங்க, முத்திரையா மாத்த போறாங்க. ஏன் வலது கைக்கும் நெத்திக்கும் அது முத்திரையா மாற்ற போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அட்டையை நீங்க இனி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மலேசியாலலாம் அந்த ஐசி இல்லாம போகவே மாட்டாங்க வெளியே. காரணம் என்னன்னா, அந்த ஐசி இல்லைனாலே 300 ரிங்கிட் அங்க ஃபைன். அங்கெல்லாம் முந்தில நான் சொல்றது. இப்போ எல்லா சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலயும் வந்துச்சு, யுஎஸ் எல்லா இடத்துலயும். ஏன்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதிகமாக ஆக கம்பல்சரி எல்லாரும் என்ன கையில கொண்டு போகணும், ஐசி கொண்டு போகணும். அதுலயும் டூப்ளிகேட் கொண்டு போக கூடாது, அதாவது போட்டோ காப்பியோ எதுவுமே கொண்டு போக கூடாது. கம்பல்சரி எதை கொண்டு போகணும், ஒரிஜினல். காரணம் நிறைய ஃபேக் தயாரிக்கிறாங்க அதுல. இப்ப இந்த ஐசி கொண்டு போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. உங்க பர்ஸ்லயே நீங்க வச்சு வேலட்ல வைக்க அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலட்டோட காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க மறந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க யாருங்கிறத என்ன செய்ய முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஐசி சிஸ்டம் ஃபெயிலியர். ஐசி என்னது, கார்டு சிஸ்டம் என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. இப்ப கிரெடிட் கார்டு நிறைய மால் ஃபங்க்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு பின் நம்பர் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த கார்டு உங்க கூடவே வரணும், நீங்க மறக்க கூடாது, தொலைக்க கூடாது, காணாமல் போகக்கூடாது, யாரும் திருடக்கூடாது. என்ன செய்யலாம், ஒரே ஒரு வழி, இந்த கார்டை உங்க உடம்புல இம்ப்ளான்ட் பண்றது. நீங்க இம்ப்ளான்ட் பண்ணிட்டீங்க, அதான் இம்ப்ளான்ட் உங்க உடம்புல வைக்கிறது. நீங்க வச்சிட்டீங்கன்னா இனி அது நீங்க எடுக்கவே வேண்டாம், அது கூடவே என்ன செய்யும், வரும். அந்த கார்டு உங்க கூடவே வரும். அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் பயோசிப் அப்படின்னு பேர், பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு பேர். இதுதான் அடுத்த டெக்னாலஜி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கார்டு எல்லாமே கார்டு சிஸ்டம் இல்லாமல் போக போகிறது. வேர்ல்டு வைட் எல்லாமே பயோமெட்ரிக் சிஸ்டம். ஏடிஎம்ல மைக்ரோ ஏடிஎம் மாறுது. அதாவது ஏடிஎம்ல இனிமேட்டு நீங்க போய் கார்டு போட்டு பின் நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பயோமெட்ரிக். கைரேகை வைக்கிறது, எங்க போனாலும் பயோமெட்ரிக் சிஸ்டம் வைக்க சொல்றாங்களா, கைரேகை வைக்க சொல்றாங்களா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா. ஒரு காலத்துல கைரேகை வச்சோம்னா, கை நாட்டு வச்சோம்னா படிக்காதவங்கன்னு அர்த்தம், அந்த ஆள் கை நாட்டும்பா. இப்ப படிச்சவனா இருந்தாலும் கை வைக்க சொல்றான். நம்ம அப்பா அதனால கை நாட்டு போடும்போது நம்ம கேவலமா பார்த்து நம்ம சைன் போட்டோம்ல, அப்பா இப்ப நம்மள கேவலமா பாக்குறாரு. என்னடா பண்ற, கை நாட்டு வைக்கிற, வை 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 இருந்துட்டு போட்டோம். கவனிங்க, இப்ப என்ன செய்யறாங்க, இந்த பயோசிப், பயோமெட்ரிக் சிஸ்டம். பயோசிப்னா என்ன, நம்ம உடம்புல கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பயோமெட்ரிக். நம்ம உடம்புல நம்மளை கண்டுபிடிக்கிறது கைரேகை இருக்குது, இது நம்மளை கண்டுபிடிக்கிறது. கண் கருவிழி இருக்கு, இதுல கண்டுபிடிக்கலாம். நமக்கு இவ்வளவு தானே தெரியும், நிறைய இருக்கு நம்ம உடம்புல. நம்முடைய கால் பெருவிரல் ரேகை இருக்குல்ல, அதுவுமே உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது, அதுவுமே யூனிக். அதே மாதிரி நம்முடைய டிஎன்ஏ அதுவும் யூனிக். உதடு ரேகை இதுவும் உலகத்துல வேற யாருக்கு இருக்காதான். நம்ம ஆரம்பத்துல வெறும் கைரேகன்றமே, இப்ப நிறைய இருக்குது நம்ம உடம்புல. இப்ப என்ன பண்றாங்க, அதே மாதிரி தான் இந்த சிப்பம். இந்த சிப்புங்கிறது என்ன, இந்த கார்டை அப்படியே மாத்த போறாங்க. ஏன்னா அந்த கார்டை பெருசா உடம்புல என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. கார்டுக்கு பதிலாக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அதே பயோமெட்ரிக் சிஸ்டம் தான், இப்படி கார்டுக்கு பதிலாக இப்படி கொண்டு வராங்க. இது பார்க்கிறதுக்கு தான் சைஸ் கொஞ்சம் பெருசா தெரியுது, போட்டோல இமேஜ்ல பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆக்சுவலா அதோட சைஸ் என்னன்னு கேட்டா 11 mm. 11 mm உங்க ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, இதுல மேல இருந்து முதல் கோடு இருக்கு பாருங்க, இது வரைக்கும் 25 mm, 2.5 சென்டிமீட்டர். அப்புறம் வீட்டுல போய் பாத்துக்கோங்க, 11 mm இதுல பாதி இருக்கும். அதனாலதான் கீழே ஒரு அரிசி போட்டிருக்காங்க பாருங்க, அரிசியை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். இது உள்ள 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு, அதுதான் இதை இயக்கக்கூடியது. ரெண்டாவது லித்தியம் பேட்டரி. இந்த லித்தியம் பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லா இடத்துலயும் லித்தியம் பேட்டரி தான் வைக்கிறான், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மூணாவது RFID, நீங்க பாத்தீங்களா ஒரு மஞ்சள் கலர் சதுரம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அது இருக்கு. மேல இருக்கிறது மிருகத்துக்கு போடுறது, கீழே இருக்கிறது மனுஷனுக்கு போடுறது. எப்பவுமே மனுஷனுக்கு போடுறது மட்டும் என்ன செய்வாங்க, மிருகத்துக்கு போட்டு செக் பண்ணி அது பக்காவா இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏற்கனவே பூனைகளுக்கு நாய்களுக்கு எல்லாம் போட்டாங்க, இது யானைகளுக்கு அப்புறம் எல்லா உயிரினங்களுக்கும் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா இதுக்கான செக் பண்ணாங்க. அப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு பேர்ட்ஸ் சாங்சுரி இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பறவைகள் சரணாலயம். உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த பறவைகள் சரணாலயத்தில் இருக்கிற எல்லா பறவைக்கும் சிப்பு இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. அது ஒருவேளை பறந்து வேற நாட்டுக்கு போனாலும் அது சிங்கப்பூர் பறவை என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு உயரம் பறக்குது, எவ்வளவு வேகமா பறக்குது எல்லாம் கண்காணிக்கலாம். அதே மாதிரி நீல திமிங்கலம், பெரிய பெரிய ப்ளூ வேல்ஸ், இதுக்கெல்லாம் கடல்ல போட்டு அதோடைய ஆழம், டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாங்க. நம்ம 2012 கர்நாடகால பெங்களூர் சிட்டியில ஒரே நாள்ல 2 லட்சம் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் போட சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சு. காரணம் என்னன்னா, முந்தின அந்த நாய்க்கெல்லாம் லைசன்ஸ் மாதிரி போட்டுருப்போம்ல, அது காணாமல் போனா கூட கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி இப்ப பயோசிப்பை போட சொல்லி பெங்களூர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த நியூஸ் வந்துச்சு. இப்ப பெரிய பெரிய மிருகங்களுக்கு எல்லாம் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மிருகங்களுக்கு போடுறது சக்சஸ்ஃபுல்லாக வேலை செய்ய தொடங்கி விட்டது. இப்ப யாருக்கு வரணும், பெரிய மிருகத்துக்கு வரணும். யாருக்கு, நமக்கு தான். நம்ம தானே சிரிக்க தெரிஞ்ச மிருகம் பாங்கல்ல, இப்ப நமக்கு வரணும். ஆனா நமக்கு போடுறதுல 2 பிரச்சனை இருக்கு. என்ன 2 பிரச்சனை? ஒன்று, இப்ப இந்த யானைக்கு போட்டிருக்கிறாங்க,
வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஜூல இருக்கிற யானைக்கு இந்த சிப் இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த யானை 24 hours கண்காணிக்கலாம். முந்தில நமக்கு 2G தான் இருந்துச்சு, 2G தெரியும் இல்ல, இப்ப 3G 4G போயிடுச்சு. இப்ப என்ன வந்திருக்கு, 5G வந்துருச்சு. சில நாட்டிலாம் 5G அவுடேட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்பீட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஸ்பீட், வேகம். முந்தியெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போட்டீங்கன்னா 256 kbs இருக்க ஒரு கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. அதெல்லாம் நீங்க ஏதோ ஒன்று போட்டு விட்டீங்கன்னா அது சுத்திட்டே இருக்கும். அதை போட்டு விட்டு காஃபி எல்லாம் போய் போட்டு வந்துருவோம் நம்ம, அப்பவும் அது சுத்திட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை, அப்படி போட்ட உடனே என்ன ஆகுது, நமக்கு போன்லயே 6GB ரேம்லாம் வந்து போச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீட் ஆயிட்டோம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கர ஸ்பீட். இப்போ இந்த யானையோடைய நம்பரை போட்டீங்கன்னா லைவா இந்த யானையை நீங்க என்ன செய்யலாம், வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்க போன்லயே இப்போ என்னென்ன பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, நியூஸ் பாக்குறீங்க, அப்புறம் நீங்க என்னென்னமோ பாக்குறீங்க. அது இருக்கட்டும், நான் இப்போ இதை மட்டும் சொல்றேன். போன்ல நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்க, நியூஸ் பாக்குறீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பிரைவேட் வெப்சைட்டுக்கு போய் நீங்க அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணா நீங்க யாரையும் என்ன செய்யலாம், கண்காணிக்கலாம். கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பே பண்ற வெப்சைட். அதுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்க பர்டிகுலர் ஆளையே கண்காணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களுக்கு வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. இப்போ யானையை கண்காணிக்கலாம் 24 hours. இப்போ ஒரு திடீர்னு 12 மணிக்கு எழுந்திருச்சு, இந்த யானை நின்றுட்டு தூங்குதா, படுத்துட்டு தூங்குதா, தூங்கும்போது காது ஆட்டுதா இல்லையான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சா என்ன ஆகும், இதற்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம், பிரைவசி. இப்ப என்ன ஆகும், 24 hours கண்காணிக்கணும். கண்காணிச்சா என்ன ஆகும், நீங்க நைட்ல படுக்க போறீங்க, உங்களுடைய கட்டலுக்கு மேல இருந்து பெட்டுக்கு மேல இருந்து ஒருத்தர் கேமராவோட தூங்க போறீங்களா, சரி தூங்குங்க, ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னா தூக்கம் வருமா, நீங்க பார்க்கல, ஆனா உங்களை அப்படி ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த சிப்பு போட்டா கண்டிப்பா என்ன செய்யும், உங்களை பார்க்கும். இப்ப என்ன ஆகும், 24 hours நம்மளை கண்காணிச்சா என்ன ஆகும், சைக்காலஜிக்கலி நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன செய்ய முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. யாராவது நம்மளை நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிட்டு நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம் பாருங்க ஆளை, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கம்பா. அதுவும் இந்த மெக்கானிக்கலா இருக்காங்கல்ல, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ல எடிட்டிங்லாம் பண்றாங்கல்ல, அவன் ப்ராஜெக்டை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் வாங்கம்பா. காரணம் கூட அவனை உட்கார வச்சா வேலை ஓடாது, இதை மாத்துங்க அப்படிமா. அதனாலேயே வந்து சொல்லிடுவேன், என்ன எனக்கு தெரியும், நான் எடிட்டிங் பண்ண போவேன், நான் பண்ண மாட்டேன். நான் அந்த வேலையை செய்ய போவேன்னா அந்த எடிட்டர் சொல்லுவார், நீங்க போங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க பாரு. எதுக்குன்னா கூட ஒரு ஆள் இருந்தா நமக்கு என்ன செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ ஒருத்தர் 24 hours நம்மளை கண்காணிக்கிறானா என்ன ஆகும், சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது, பைத்தியம் பிடிச்சிரும். அப்ப வெளிநாட்டுல இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு போடக்கூடாது, இது வந்து எங்களோட பிரைவசியை பாதிக்குது. நான் சொல்றதெல்லாம் 2004 பெரிய போராட்டம் நடத்தினாங்க. நோ பயோசிப் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அமெரிக்கால. ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து விட்டார்கள். கரெக்டா கடைசியா கோர்ட்ல போச்சு கேஸ். அப்ப நீதிபதி கிட்ட போனோடனே அவர் கேட்டா, இவங்க தயாரிக்கிறவங்களை கேட்டாரு. அப்போ கேட்டாங்க, அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க கண்காணிக்கிறோம், யார் விரும்புறாங்களோ அவங்களை என்ன செய்யறோம், அவங்க பர்மிஷனோட தான் கண்காணிக்க போறோம், யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்யறோம், கண்காணிக்கிறோம். அப்ப நீதிபதி கேட்டாரு, யார் ஒத்துப்பா. இப்ப அவங்க சொன்ன ரீசன்ஸ், பெரிய பெரிய மில்லியனர்ஸ், அவங்க பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த சிப்பை போட்டுட்டோம்னா ஒருவேளை யாராவது கிட்னாப் பண்ணா கூட என்ன செய்யலாம், ஈஸியா வித்தின் செகண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மிலிட்டரி பீப்புள், இவங்கெல்லாம் பார்டர்ஸ்ல அங்கங்க இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த சிப் இருந்துச்சுன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். இப்ப நடுவில் இந்தியாவில் ஒரு ராணுவ வீரர் பாகிஸ்தான்ல போய் பிடிச்சாங்க. திருப்பி அவர் அனுப்பி விட்ட பிறகு என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, 48 hours அவரை சர்வேலன்ஸ்ல வச்சாங்க. அவரை கொண்டு போய் நேரம் ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பண்ணாங்க, 48 hours இன்ச்சா செக் பண்ணாங்க. காரணம் அவர் உடம்புல என்ன இருக்குதான்னு பார்த்தாங்க, சிப் இருக்குதான்னு பார்த்தாங்க. அந்த சிப் உடம்புல இருந்தா ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். அந்த ஏரியாவே அவங்க என்ன செய்யலாம், அவரை வச்சு கண்காணிக்க முடியும், பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு போட்டா ஈஸி அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய ஐசியூ சிசியூல இருக்கக்கூடியதான இந்த பேஷண்ட்ஸ் போட்டாச்சுன்னா அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். இப்படி எல்லாம் சொன்ன பிறகு சிப்பு போடுவதற்கு இப்பொழுது பர்மிஷன் கிடைத்து விட்டது. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிருச்சு, சிப் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. எந்த நாட்டிலுமே அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். யுஎஸ் உட்பட எல்லா நாட்டிலுமே சிப் போடுறதுக்கு இப்போ பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப ரெண்டாவது, இந்த சிப்பை எங்க வைக்கிறது, அதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 3 கிரைட்டீரியா அதுக்கு சூட் ஆகணும். இதை வைக்கணும்னா நம்ம உடம்புல நம்பர் 1, இந்த சிப்பு வைக்கிற இடத்த நம்ம உடம்பு ஏத்துக்கணும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அது எல்லா இடத்தையும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. நம்பர் 2, இந்த சிப்குள்ள RFIDன்னு ஒரு சின்ன கருவி இருக்கு. இதை வந்து டெய்லி என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். இந்த சிப்பை டெய்லி பேட்டரி சார்ஜ், லித்தியம் பேட்டரி சார்ஜ் என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணணும்னா டெய்லி உடம்புல வச்சு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இதுவே அரிசி அளவு தான், வச்சு எடுக்க முடியாது. நம்ம உடம்புலேயே எங்க மின்சார சக்தி கிரியேட் செய்யுதோ அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும், வைக்கணும். அந்த இடத்தை எது ஏற்றுக்கணும்,
நம்ம உடம்பு ஏத்துக்கணும் இந்த சிப்பை. மூணாவது மிக முக்கியமானது, அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ற இடத்துல வைக்கணும். இப்ப நம்ம முதுகுல வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க சிப்பை. இப்ப நம்ம போய் ஏடிஎம் மிஷின் எப்படி நிப்போம்? இல்ல இப்ப ரேஷன் கடைக்கு போறீங்க, அவர் கேட்கிறாரு அவங்களுடைய ஐசியை காட்டுங்கன்னா ரேஷன் கடை காட்ட நம்ம எப்படி காட்டணும்? கன்வீனியன்ட் இல்ல பாருங்களேன். நான் தான் சொல்றேன், ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. உள்ளங்கால்ல வச்சிடறோம், பிரச்சனையே கிடையாது, இருந்துட்டு போட்டு. திடீர்னு போலீஸ்காரர் நிறுத்தி லைசன்ஸ் கேட்கிறாரு, நம்ம எப்படி காட்டுவோம்? இப்ப 4 பேர் இறங்கி 4 பேர் லைசன்ஸ் காட்டுங்க, ஐசியை காட்டுங்க, 4 பேர் எப்படி நிப்பான்? அப்ப நம்ம உடம்புல வைக்கணும், ஈஸியா ஆக்சஸ் பண்ற இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல சார்ஜ் பண்றதுக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொல்லுவாங்க, இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். அந்த இடத்த உடம்பு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இதற்கான ஆராய்ச்சியை கால் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் பண்ணார். அவரோட பேர் ஐபிஎம்ல அவர் ஒர்க் பண்ணாரு, கால் சான்ஸ். இந்த ஐபிஎம் நிறுவனம், நான் உங்களை பத்தி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த ஆராய்ச்சிக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியில கால் சான்ஸ் கடைசியா கண்டுபிடிச்சது, நம்ம உடம்புல இந்த மின்காந்த அலைகள் மிக அதிகமாக கிரியேட் செய்யறது எங்க அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புடைய சென்டர் பாயிண்ட். நம்ம உடம்புடைய சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னா நெத்தியில இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முந்தியெல்லாம் ஜுரம் அடிச்சா நம்ம முதல்ல கை எங்க வச்சு பார்ப்போம்? நெத்தியில. அப்புறம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஜுரம் குறையணும்னா என்ன பண்ணணும்? நெத்தியில பத்து போடு, ஈர துணி போடு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து சூட்டை இறக்குனா மொத்த உடம்புல இருந்து என்ன செய்யும்? சூடு இறங்கும். இதுதான் நமக்கு அறிவியல் பூர்வமா இல்லாமையே நமக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னாலஜி. அந்த காலத்துல இருந்தே நம்ம பெரியவங்க எல்லாம் செய்வாங்க, நெத்தியில ஈர துணி போடு. இதான் சென்டர் பாயிண்ட். இத கொஞ்சம் ரிலீஜியஸா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் பவர் இருக்கு, நெற்றிக்கண் இருக்கு, இந்த இடத்துல தான் குண்டலினி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றத்திலையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய பவர் இங்க இருக்கு, இங்க இருக்கும்பாங்க. நம்ம ஒருநிலைப்படுத்தி மெடிடேட் பண்ணி நீ என்ன செய்ய, உன் மைண்டை ஒருநிலைப்படுத்து, இந்த இடத்துல உன் பவர் உன்னை அப்படியே தூக்கிட்டு போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, இங்க என்ன இருக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இஎம் அப்படி இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியுமா? இந்த இடத்துல சிப்பை வச்சா டைரக்டா சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணலாமா, அந்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு. இதுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கை. நம்ம கைகள்ல என்ன இருக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு. நம்முடைய கைகள்ல அதுவும் இந்த பகுதியில அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கால் சான்ஸ் ஐபிஎம் நிறுவனத்தில் வேலை செஞ்சவர், அவர் தான் கண்டுபிடிச்சார். ஏன் இந்த கால் சான்ஸ் பேரை நான் சொல்றேன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு ஒரு சபையில, அது பெரிய சபை, அங்கே ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்க வந்துட்டு இந்த மெசேஜை கொடுத்து முடிச்ச உடனே அதனுடைய தலைமை போதகர் வந்து சொன்னாரு, இதே மெசேஜை, அதாவது இந்த கால் சான்ஸ் எங்களுடைய சபைக்கு வந்திருந்தாரு, அவர் அதை எல்லாத்தையும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவர் இந்த காரியத்தை சொன்னாருன்னு சொன்னார். அந்த கால் சான்ஸ் இப்பொழுது எவாஞ்சலிஸ்டாக, இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியாது, அப்பொழுது எவாஞ்சலிஸ்டாக உலகம் முழுவதும் இந்த செய்தி என்ன செஞ்சாரு? எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாரு, கால் சான்ஸ் கொண்டு போனார். அந்த கால் சான்ஸ் ஆண்டவர் சந்திச்ச விதம் ரொம்ப டிஃபரெண்ட். இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவருக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அவர் வெக்கேஷனுக்கு, உங்க பாஷை சொன்ன வெக்கேஷனுக்கு போயிட்டார். போன அன்னைக்கு அவர் போன இடத்துல ராத்திரி ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ கண்டுபிடிச்ச இந்த கருவி என்ன தெரியுமா அப்படின்னு. அப்பதான் பைபிள்ல உள்ள வசனத்தை ஞாபகப்படுத்த அவர் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண பிறகு அப்புறம் அழுது ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் சொன்னாரா, கண்டிப்பா நீ கண்டுபிடிக்காவிட்டால் யாராவது என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒண்ணு செய், அதை கண்டுபிடிச்சது நான் தான், இயேசு வரப்போகிறார்னு உலகம் எங்கும் போய் சொல்லுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் எவாஞ்சலிஸ்டாக மாறினார். மாறி இந்தியாவுக்கும் வந்தார், பெங்களூருக்கும் வந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சபைக்கும் அவர் வந்தார். கர்த்தர் சொன்னபடியே இப்பொழுது வலது கைக்கும் நெத்திக்குமான கடைசி காலத்தின் முத்திரை தயாராகி விட்டது. ஆண்டவர் சொன்னபடி உங்களுடைய ஐசியோடைய அடுத்த ஸ்டேஜ், இப்போ உங்க கையில் ஐசி இருக்குல்ல எல்லாருக்கிட்டையும், இந்த ஐசியோடைய அடுத்த ஸ்டேஜ், ஏன்னா ஐசி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த பயோசிப். இங்க பாருங்க, இந்த அம்மா டிஸ்கவரி சேனல்ல வந்தது இது. இந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி, இவங்க நடக்க முடியாதவங்க, இவங்களுக்கு இந்த சிப் உதவி தேவைப்படுது. எங்க வைக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுதான், 30 செகண்ட்ஸ் தான், இதுக்கு பெரிய ஆபரேஷன்லாம் இல்ல, இன்ஜெக்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. வச்ச உடனே இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இமிடியேட்டா. இந்த கருவிக்கு பேரு ஸ்கேனார்னு பேரு, இந்த கையில இருக்கிற கருவிக்கு பேரு ஸ்கேனார். இதை ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல இந்த அம்மாவை பத்தின எல்லா டீடைல்ஸ், அதாவது உங்க ஐசியில என்னென்ன இருக்கு எல்லாம் எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல வந்துடும். இப்ப நான் இன்னொரு வீடியோல அதை காட்டுறேன். இப்ப இந்த அம்மாவுக்கு 30 செகண்ட் தான், இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு தனியா ஆபரேஷன் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ப்ரே, பெயின் கில்லர், இந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க, உள்ள வச்சிருவாங்க, இமிடியேட்டா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தின் மினிட்குள்ள அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம்,
1900 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேதம் 100% மகத்துவமானவைகள். நம்முடைய பைபிள் ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் எழுதப்பட்ட புக் இல்ல, சகல ஜனங்களுக்கும் எழுதப்பட்ட புஸ்தகம். எந்த இடத்துலயும் ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு, எல்லாருக்கும் தான் அட்ரஸ் பண்ணிருப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். அதனால இந்த இயேசு சொன்ன எல்லா காரியங்களும், நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ வெறும் கிறிஸ்தவ கடவுளை மாத்திரம் பார்த்துட்டு விட்டுறாங்க. இந்த உலகத்தை மீட்பதற்கு முதல் முறை அவர் வந்தார், இரண்டாவது முறை மீட்பதற்கு இந்த பைபிளை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற இன்னைக்கு இருக்கிற இது நம்ம டெக்னாலஜி பாக்குறோம். டெக்னாலஜி மட்டும் இல்ல, சயின்ஸ், ஆர்கியாலஜி, ப்ராஃபஸி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் இது உள்ள இருக்கு. ஏன்னா கொஞ்சம் உட்காந்து டைம் எடுத்து படிக்கணும். செல்போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குதான்னு எடுத்து பாக்குறீங்க, ஆனா மெசேஜோட இருக்கிற பைபிளை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இதை எடுத்து ஒவ்வொரு முறை படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அது மெசேஜ் கொடுக்கும். ஒரு தடவை கூட அந்த பைபிள் பேசாம போகவே போகாது. நீங்க விசுவாசத்தோட இயேசுவே என்னோட பேசணும் இந்த பைபிளை பிரிச்சு பாருங்க, கண்டிப்பாக இந்த பைபிள் உங்களோட கூட பேசும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி இப்போ வலது கை